ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுபவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர், தூய தனித்தன்மையில் கொண்டவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர், ஆளும் சக்தியின் ரூபமானவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒளிக்கோபுரமாக இருப்பவர், உலமையின் இல்லமாக இருப்பவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. உச்சகத்தையும் கொண்ட மாஸ்டர் இறைவன் போன்றவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. முழுமையாக தூயவர், முழுமையாக தெளிவானவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தாவுக்காக சொல்லப்படுது. ஃபரிஸ்தா அப்படின்னா பகவானுடைய செய்தியாளர்கள், மெசஞ்சர். பகவானுடைய செய்தியை முழு உலகத்திற்கும் சொல்கிறதுக்காக வந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. யாருடைய வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் மனிதர்கள் பகவானை நினைக்கிறாங்க. ஆனால் பகவான் வந்து அவரே போகாமல் அவருடைய ஃபரிஸ்தாக்களை அனுப்புகிறாரு, தேவதூதர்களை அனுப்புகிறாரு. ஃபரிஸ்தாக்கள் அங்கே போகிறாங்க, அங்கே போய் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாங்க, போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஃபரிஸ்தாக்கள். அதனால் ஃபரிஸ்தா அப்படிங்கிற 31 நாள் பட்டியனுடைய 26வது நாள், 26/1/2026. இன்றைக்கி நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளியினுடைய டேட் பார்த்திங்கன்னா 31/12/1996. டைமண்ட் ஹால் ரெடி ஆயிடுச்சு. அதாவது டைமண்ட் ஹால் ஓப்பன் பண்ண நாள் பாபாவால் சொல்லப்பட்ட முரளி. பிரம்மாகுமாரிகளோட டைமண்ட் ஜூப்ளியினுடைய முரளி இந்த முரளி. அந்த முரளியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த புது வருஷத்தில் அனுபவமூர்த்தியாகி அனைவரையும் அனுபவசாலி ஆக்குங்கள். இதுதான் அந்த முரளியினுடைய தலைப்பு. 31/12/1996 முரளியினுடைய தலைப்பு. ஃபரிஸ்தாவுக்கான 3 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், யார் அனைவருக்கும் சகயோகியாக இருக்கிறாங்களோ, உதவி செய்யக்கூடிய இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. ஏன்னா அந்த நேரத்தில் மிகப்பெரிய அந்த சாந்திவனம் அப்படிங்கிற அந்த பாபாவுடைய வீடு உருவாகியிருந்தது ஃபஸ்ட் டைம். அது வாங்கி 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பாபா அந்த டைம் அங்கே வந்தார். டைமண்ட் ஹால் ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் ரூம்ஸும் ரெடியாக இருந்தது. ஃபுல் சாந்திவன் இப்போ உள்ள காம்ப்ளெக்ஸ் மாதிரி அந்த அளவு பெர்ஃபெக்டான காம்ப்ளெக்ஸாக அப்போ இல்லை, மண் தரையாக தான் இருந்தது. நிறைய மரங்கள் தான் அதிகமாக இருந்தது, பில்டிங்ஸ் கம்மியாக இருந்தது. ஒரு வழியாக அது தயாராகி பாபா வர்றதுக்கு, குழந்தைங்களை சந்திக்கிறதுக்கு ரெடியாச்சு. ஜப்பான் இன்ஜினியர் அதை டிசைன் பண்ணார். நிர்வேர் பாய் அதனுடைய இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி
கட்டினது. பில்லர்ஸ் இல்லாமல் ஹால் உருவாகணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைவேறிச்சு. அதனால் பாபா வந்த உடனே நிறைய நல்லா புகழ்ந்து தள்ளினார். எல்லாருடைய சேவைக்காகவும் எல்லாரும் அந்த அளவு உடல் மனம் பொருள் மூலமாக சேவை பண்ணியிருந்தாங்க. இந்த பில்டிங் கட்டுறதுக்கு தான் முதல்ல பிரகாஷ்மணி தாதி எல்லாரும் பிகேஸுக்கும் ஒரு ரூபா டெய்லி நீங்கள் உண்டியலில் போடணும் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லோரும் ஒரு வருஷம் ஒரு ரூபா போட்டாங்க உண்டியலில், டெய்லி ஒரு ரூபா. அதனால் பாபா இந்த வந்தபோது நல்லா மகிமை பண்ணார் எல்லாத்தையுமே. அதனால் பாபா சொன்னாங்க, எல்லாருடைய உதவியின் மூலமாக இந்த ஹால் ரெடியாகி இப்போ சேவைக்கு தயாராக. அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டும் இருக்கிறீங்க, அனுபவம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, கேட்டுகிட்டும் இருக்கீங்க. சாஸ்திரங்களில் பிரம்மாவனுடைய புஜங்கள் இருக்கிறதா நிறைய காட்டியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் தான் பிரம்மாவனுடைய புஜங்களாக இருக்கிறீங்க. பிரம்மாவுக்கு 4 தலை காட்டுறாங்க. அதை 4 திசைகள் என்னுடைய பிரதீக்காக இருக்குது. 4 கைகள் காட்டுறாங்க பிரம்மாவுக்கு. 4 கைகளில் ஒவ்வொன்றிலையும் 4 அடையாளங்கள் இருக்குது. பிரம்மாவனுடைய கைகளை யாராவது கவனிச்சிருக்கீங்களா? அவர் கையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஒரு கைகளில் வேதங்கள் இருக்கும், சாஸ்திரங்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. வேதம் அப்படின்னா என்னது? ஞானத்தினுடைய அடையாளம். அவர் ஞானத்தினுடைய தேவதை, ஞான கடவுள், ஞானத்தினுடைய டிபார்ட்மெண்ட் அவருடைய கையில் இருக்குது. இன்னொரு கையில் கமண்டலத்தை காட்டியிருப்பாங்க. சரி, கமண்டலம் எதை குறிக்குது? எனர்ஜி, பவர், அதை குறிக்குது. ஊர்ஜா, வைப்ரேஷன், அதிர்வலைகள், கிரணங்கள், பிரகம்பன், அதை குறிக்குது. கமண்டலத்துக்குள்ளே தண்ணி இருக்கும். இயற்கையினுடைய 5 தத்துவங்கள் என்னது? பவர் தானே. இயற்கையினுடைய 5 தத்துவங்களை குறிக்குது. தண்ணி கூட ஒரு எனர்ஜி, காற்று கூட ஒரு எனர்ஜி, ஆகாயம் எனர்ஜி, நெருப்பு பயங்கர எனர்ஜி, இவ்வாறாக எல்லாமே எனர்ஜி. அந்த கமண்டலம் அந்த சக்தியினுடைய பிரதீக்காக இருக்குது. சக்தியினுடைய அடையாளமாக, எனர்ஜியினுடைய அடையாளமாக, ஊர்ஜாவினுடைய அடையாளமாக இருக்குது. அதாவது அது யோகத்தின் மூலமாக தானே சக்தி கிடைக்குது. யோகத்தினுடைய ஒரு அடையாளம் கமண்டலம். ஞானத்தினுடைய அடையாளம் புத்தகம், கையில் வேத சாஸ்திரங்கள் காட்டியிருக்காங்க. யோகத்தினுடைய அடையாளமாக கமண்டலத்தை காட்டியிருக்காங்க. 3வது ஒரு கையில் பிரம்மாவுக்கு மாலை வச்சுருப்பார். மாலையினுடைய அடையாளம் என்ன? எதை குறிக்குது? அதாவது மாலைனா ஸ்மரணை பண்ணுறது, சிம்ரன், நினைவு பண்ணுறது, ஒருநிலை, மன ஒருநிலைப்பாடு, கான்சன்ட்ரேஷன் பவர் எவ்வளோக்குள்ள அதிகமாகுதோ அவ்வளோக்குள்ள சக்திகள் நமக்குள்ளே குவியுது. 4வது கையில் என்ன காட்டியிருப்பாங்க? ஞாபகம் இருக்காது. பிரம்மா படத்தை ஒழுங்காக யாருமே பார்த்ததே கிடையாது. அதனால தான் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. 4வது கையில் என்ன இருக்கும்? யோசிங்க. தாமரை மலர் இருக்கும் 4வது கையில். தாமரை பூ எதனுடைய அடையாளம்? தூய்மையினுடைய அடையாளம். அதாவது இந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் கூட அந்த உலக ஆசைகள்லேருந்து விடுபட்ட நிலை. பிரம்மாவனுடைய புஜங்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாருக்கிட்டேயுமே இந்த 4 விசேஷ தன்மைகள் இருக்கணும். அவங்க தான் பிரம்மாவனுடைய புஜங்கள் அப்படிங்கிறார் பாபா. இப்போ பிரம்மாவனுடைய புஜங்களுடைய அடையாளம் என்னவாக இருந்தது? ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஒன்று ஞானத்தினுடைய அடையாளம், சாஸ்திரங்கள் காட்டியிருக்காங்க, வேதங்கள் காட்டியிருக்காங்க. அடுத்தது யோகத்தினுடைய அடையாளமாக கமண்டலம் காட்டியிருக்காங்க. நினைவினுடைய அடையாளமாக, அதாவது மன ஒருநிலைப்பாடின் அடையாளமாக மாலை காட்டியிருக்காங்க. அடுத்தது தூய்மையின் அடையாளமாக தாமரை பூவை காட்டியிருக்காங்க. செற்றில் முளைத்த செந்தாமரையாக பிரம்மாவை காட்டியிருக்காங்க. பிரம்மாவனுடைய வாகனம் கூட என்ன காட்டியிருக்காங்க? அன்னப்பறவையை காட்டியிருக்காங்க. அதுவும் தூய்மையினுடைய அடையாளம், பகுத்தறியும் சக்திக்கான ஒரு அடையாளம். குணங்களை எடுக்கணும் அப்படிங்கிறதுனுடைய அடையாளம். குணங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு விசேஷ தன்மைகள் இருக்குது. ஒருத்தர் போல் இன்னொருத்தரும் கிடையாது, வேறு விசேஷம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய விசேஷ தன்மைகளை இப்போ சேவையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிலர்கிட்ட புத்தியினுடைய விசேஷ தன்மை இருக்குது. சிலருடைய புத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், விஷாலமாக இருக்கும். அவங்க தன்னுடைய விஷாலமான புத்தியின் மூலமாக புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வராங்க. அதனால் அந்த மாதிரி புத்தி யாருக்கு இருக்கோ அவங்க அதன் மூலமாக புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி பாபாவுடைய சேவையில் அவங்க ஈடுபடுறாங்க. சிலர்கிட்ட பார்த்திங்கன்னா உடல் பலம் இருக்கும். அவங்க உடல் மூலமாக பாபாவுடைய சேவையில் ஹெல்ப் பண்ணுறாங்க. சிலர்கிட்ட நிறைய பணம் இருக்கும். பணத்தின் மூலமாக பாபாவுடைய சேவை பண்ணுறாங்க.
சிலர்கிட்ட சில விசேஷம் இருக்கும், அதாவது சில கலைகள் இருக்கும். அவங்க என்ஜினியராக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, வக்கீலாக இருப்பாங்க, சிலர் டெய்லராக இருப்பாங்க, கார்பெண்டராக இருப்பாங்க, வெல்டராக இருப்பாங்க, கொத்தனாராக இருப்பாங்க, ப்ளம்பராக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷத்தன்மைகள் இருக்குது. அந்த விசேஷத்தன்மைகளை அவங்க இந்த பாபாவுடைய சேவையினுடைய காரியத்தில் ஈடுபடுத்தியிருக்காங்க. அதாவது பாபா வந்து எதுக்கு சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த சாந்தியவன் கிரியேட் பண்ணாங்க இல்லையா, சாந்தியவன் உருவாச்சுல்ல, அதுக்கான சேவைக்காக ஒவ்வொருத்தரையும் புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ வெளியே போயிடாதுங்க. இந்த வாணி வந்து அந்த டைமண்ட் ஹாலுடைய அதனுடைய விசேஷத்தாவை பாப்பா, அதனுடைய யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவங்கவுங்க விசேஷத்தாவை யூஸ் பண்ணாங்க, அவங்கவுங்க அதை எல்லாம் சேர்ந்து இந்த காரியத்தை சம்பன்னமாக்கினாங்க. அதனால் ஹால் தயாராச்சு, பாப்பா வந்துட்டார், குழந்தைங்களும் முன்னாடி இருக்கீங்க. அதனால தான் பிரம்மாவனுடைய புஜங்கள் எல்லோரும் அவங்கவுங்களுடைய புஜங்களை கொடுத்தாங்க, அவங்க உதவி அப்படிங்கிற புஜங்கள். அதனால தான் பிரம்மாவனுடைய புஜங்கள் மகிமை இருக்குது சாஸ்திரத்தில் அப்படின்னு சொல்கிறார் பாபா. இதன் கூடவே பாபா சொன்னாங்க, ஏன்னா புது வருஷம் ஆரம்பமாக போகுது, 31/12/96 அப்படின்னா 97வது வருஷம் ஆரம்பமாக போகுது. புது யுகத்தில் என்ன பண்ணுவீங்க பாபா கேட்குறாரு. இப்போ எப்படி குஷியில் வந்து நீங்கள் ஆடிட்டுருக்கீங்க, நடனம் ஆடிட்டுருக்கீங்க, பாடிட்டுருக்கீங்க, ஏன்னா பாபா கூட இருக்கீங்க. அதனால் இதே போல் புது வருஷத்தில் முழுவதுமே அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் பாபா கூடவே இருந்து எப்போவுமே நடனம் ஆடிட்டே இருங்க, ஊக்கம் உற்சாகத்திலே நிறைஞ்சிருங்க. பாபா சொல்கிறாங்க வாழ்க்கையில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரத்தான் செய்யும். உடலினுடைய வியாதியினுடைய ரூபத்தில் வரும், சம்பந்தங்களில் மனமுறிவு ஏற்படும், சமஸ்கார மோதல் எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் குஷியாக இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. பாபா சொல்கிறாங்க பிரச்சனைகள் வரும், ஆனால் அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது, அதை கண்டுக்காதுங்க. ஏன்னா பிரச்சனைகளை நீங்கள் எந்த மாதிரி யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படும். அது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி அனுபவம் ஏற்படும். அது பெரிய பிரச்சனையாக நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அனுபவம் கொடுக்கும். பாபா முரளியில் சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க நான் நல்லா இருக்கும், எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருந்தது, நல்லா தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லதாகவே மாறிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியா, ஒருவேளை இது சரியில்லை, தப்பாக வரும், கெட்டது, எனக்கு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே எனக்கு சோகம், நான் எங்கே சந்தோஷமாக இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை துக்கத்திலே போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது துக்கமாக தான் இருக்கும். ஆனால் அதே சூழ்நிலைகள் தான் இருக்கும், ஆனால் துக்கமாக ஃபீல் ஆகும். அதே சூழ்நிலை தான் சுகத்தையும் நம்ம எப்படி என்ன வைக்கணுமோ சுகமாகவும் மாறுறதெல்லாம் நம்மளே துக்கமாகவும் நம்ம கையில் தான் இருக்குது மாற்றுறது. பாபா ஒரு தடவை சொல்லியிருந்தார் சாகார முரளியில், பிரச்சனைகள் என்ன, பிரச்சனைகள் ஒன்றும் வேறு ஒன்றும் கிடையாது, பலவீனமான மனதினுடைய படைப்பு, பலவீனமான மனதால் படைக்கப்பட்டது தான் பிரச்சனைகள், அதாவது பிரம்மை. அதனால் பாபா சொல்கிறாங்க எல்லாமே நல்லதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அது நல்லதாகவே மாறிடும். அதனால் சங்கமயுகங்கிறது ஆனந்தத்தினுடைய யுகம். இந்த நேரத்தில் நீங்கள் பாபா கூட டைமண்ட் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. 1996வது வருஷத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறாரு பாபா. டைமண்ட் ஜூப்ளி ஓப்பன் டைமண்ட் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்காங்க. டைமண்ட் ஹால் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. எல்லோரும் அங்கே போயிருங்க. 1996க்கு போயிருங்க, டைமண்ட் ஹாலில் இருங்க. டைமண்ட் ஹால் அருமையாக புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை, டென்ட்டு நிறைய இருக்குது, இப்போ சோவரெலாம் கிடையாது, சைடில் ஷெட்டு மட்டும் இருக்குது, கீழே வந்து டென்ட்டு வச்சு மூடியிருக்காங்க. தங்கிறதுக்கு வசதி கம்மியாக இருந்தது, தரையில் தான் படுத்தாங்க, கட்டில் கிடையாது அங்கே அதிகமாக. அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு டென்ட்டில் தான் தூங்கினாங்க. அந்த நேரத்தில் புயல் வந்துடுச்சு வேறு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் தாதி வந்து என்ன பண்ணாங்கன்னா, புயலில் கஷ்டப்பட்டதுக்காக எல்லாரையும் பாபா ஸ்டேஜிலேருந்து இறங்கி கீழே போய் எல்லாருக்கும் வரிசையாக கியூவாக போய் ஃபுல் லாஸ்ட் ஹால் வரைக்கும் பாபா இறங்கி நடந்து போய் எல்லாத்துக்கும் திருஷ்டி கொடுத்தார். கஷ்டப்பட்டதுக்காக குழந்தைங்களுக்கான கிஃப்ட், அந்த கஷ்டங்களை மறைக்கிறதுக்காக தாதியினுடைய வேண்டுதலின் பேரில் தாதி வேண்டுகோள் வச்சாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பாபா, எல்லாருக்கும் திருஷ்டி கொடுங்க போய் அப்படின்னு சொன்னோன்னே பாபா தாதி சொன்னதை தட்ட மாட்டார், உடனே இறங்கி எல்லாத்துக்கும் திருஷ்டி கொடுத்தார். அருமையான ஒண்டர்ஃபுல்லான காட்சியாக இருந்தது. அதனால் பாபா சொல்கிறாங்க, என்ன தான் விஷயம் பெரிய விஷயம் வந்தாலும்
நீங்கள் மனசில் குஷியில் கொண்டாடிட்டே இருங்க. அந்த விஷயங்களை கண்டுக்கவே செய்யாதுங்க. டேக் இட் ஈஸி பண்ணிக்கிட்டு குஷிக்கு இம்பார்ட்டண்ட்டு கொடுங்க. குஷியை கண்டுக்குங்க, இம்பார்ட்டண்ட் அதுக்கு கொடுக்காதுங்க, இதுக்கு கொடுங்க. அதனால் முதல் ஃபரிஸ்தா என்ன பார்த்தோம்? உதவியின் ஃபரிஸ்தா, சகயோகத்தின் ஃபரிஸ்தா, ஒத்துழைப்பின் ஃபரிஸ்தா. ரெண்டாவது வந்து புதுமைத்தன்மை. யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. புதுமைத்தன்மைன்னா யாருக்கு தான் பிடிக்காது? புதுசு புதுசு வெரைட்டியாக சாப்பாடு கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்கும். புது புது விஷயங்கள் வேணும் எல்லாத்துக்கும். புது விஷயம்னா அப்படியா, ஓ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பழசுனா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஊக்கம் உற்சாகத்தை கூட புது விஷயங்கள் நம்மளை அதிகப்படுத்துது. ஒரே விஷயம் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்குன்னா போர் அடிக்குதுல்ல. இன்னும் புதுமை வேணும்னு சொன்னார்ல. இவ்வளோ நாளாக நம்ம வந்து நம்மளுடைய பட்டி எங்கே போயிட்டு இருந்தது? ஓம் சாந்தி பவன் ஹாலில் போயிட்டு இருந்ததா? இப்போ என்னாச்சு? வேலை நடக்குது, அதனால் ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டு இருக்கனால இன்றைக்கி ஒரு புதுமை நடந்துருச்சு. குழந்தைங்களே ஒரே மாதிரி இருக்குது, போர் அடிக்கலை. ஓப்பன் கிரவுண்டில் நம்ம இன்றைக்கி வந்து பட்டி பண்ணிகிட்ருக்கோம். அருமையான காட்சி, ஒண்டர்ஃபுல்லான பட்டி இன்றைக்கி அரங்கேறிட்டு இருக்குது. புதுமைத்தன்மை அப்படின்னா புதுசாக ஒன்றுனா அது குஷி இருக்குது, ஊக்கம் உற்சாகம் இருக்குது. மனிதனுடைய புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க புத்தி இயங்க ஆரம்பிக்குது. பாபா புதுமை என்ன புதுசாக நீ பண்ணணும் அப்படின்னா அனுபவம் பண்ணணும். புது புது விஷயங்களை அனுபவம் பண்ணி அதை சேமிப்பு செய்யணும். அனுபவம் செய்கிறதுல புதுமைத்தன்மையை கொண்டு வாங்க. பாபா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஞானம் இருக்குது, குணம் இருக்குது, சக்திகள் இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணுறதுல புதுமைத்தன்மை கொண்டு வாங்க. ஞானம் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆத்மா பரமாத்மா ட்ராமா. ஆனால் அது அனுபவத்தில் கொண்டு வரணும். யார் எவ்வளவு அந்த ஞானத்தினுடைய விஷயங்களை ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணிடுறாங்களோ அவங்க தான் மற்றவங்கள அப்ளை பண்ண வைக்க முடியும். இப்படி பாபா அடிக்கடி சொல்கிறாரு, நீங்கள் அப்ளை பண்ணல, ஞானத்தை வந்து சொல்கிறீங்க, வெறும் சொல்ல மட்டும்தான் செய்கிறீங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறதோட நிறுத்திப்பாங்க. அவங்க அப்ளை ஆக மாட்டாங்க, நல்லவங்கள ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி ஆகணும், சொன்னதுபடி நடக்கணும் அப்படிங்கிற சக்தி அங்கே கிடைக்காது. சக்தி இருக்காதுல்ல. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா தான் சக்தி அங்கே வரும். அப்போ அவங்களுக்கு டச் ஆகும், அந்த சக்தி கிடைக்கும், டச்சிங் பவர். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணாதனால உங்கள்கிட்ட எனர்ஜி இல்லை, அதனால் அவங்களுக்கு கிடைக்காதுல்ல. வெறும் சொல்லளவு தான் இருக்குது, செயலளவில் இல்லை, அந்த சக்தி இல்லை. அப்போ அவங்கள்ட்ட சக்தி கிடைக்காது, அதனால் அவங்களால அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுபவத்தோடு சொல்கிறோமோ அந்த விஷயத்தினுடைய எனர்ஜி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பரிமாற்றம் ஆகுது. அதனால் யார் அனுபவத்தோடு சொல்கிறாங்களோ, பாபா சொல்கிறாங்க, அவங்க வந்து சொல்கிறத மற்றவங்க நீங்கள் அனுபவம் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க செய்கிறதுக்கான ஒரு முழு மூச்சில் இறங்கிடுறாங்க. உடனே கேட்டவுடனே செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. இல்லை அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ஆஹா அருமையான கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஆகையினால பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா விஷயத்தையும் அனுபவம் பண்ணணும் நம்மளுடைய லைஃப்பில் அப்படிங்கிறாரு. எல்லா ஞானத்தினுடைய எல்லா விஷயங்களையும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம அனுபவம் பண்ணணும். அப்புறம் குணங்களுடைய ஒவ்வொரு குணத்தையும் அனுபவம் பண்ணணும். எல்லா சக்திகளையும் அனுபவம் பண்ணணும். அதுவும் எண்ணம், சொல், செயல், பார்வை, சம்பந்தம், சம்பர்க்கம், தொடர்பு எல்லாத்துலேயும் அதை அனுபவம் பண்ணணும். வெறும் எண்ணத்தில் மட்டும் இல்லை, பார்வையில் மட்டும் இல்லை, சொல், செயல் எல்லாத்துலேயுமே அனுபவம் பண்ணணும். அதனுடைய அனுபவம் பூர்த்தி ஆகணும். A to Z. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம அனுபவசாலிகள் ஆகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம சக்திசாலியாக மாறிடுறோம். ஏன்னா எல்லா சக்திகள்லேயும் சிறந்த சக்தி என்ன? அனுபவத்தினுடைய சக்தி, அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி. நம்ம எல்லாருமே அனுபவசாலிகளாக தான் இருக்கிறோம். நல்ல அனுபவமாக இருந்தாலும் சரி, கெட்ட அனுபவமாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை நம்ம அனுபவம் பண்ணிட்டா அந்த வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காது. யார் வந்து அனுபவசாலி ஆத்மாக்களோ அவங்க ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டாங்க, ஏமாற மாட்டாங்க. ஞானி ஆத்மா கூட ஒரு தடவை தோப்பாங்க, யோகி ஆத்மாவும் ஒரு தடவை தோப்பாங்க, அதுக்கு பிறகு விழிச்சுப்பாங்க. ஆனால் அனுபவி ஆத்மா ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டாங்க. பழமொழி ஒன்று இருக்குது ஹிந்தியில், தூத்கா ஜலா சாஸ்கோ பி ஃபூஃப்கர் பீத்தா ஹே. அதாவது பாலில் யார் சூடுபட்டிருக்காங்களோ அவங்க வந்து பால் குடித்து யார் சூடுபட்டிருக்காங்களோ அவங்க வந்து மோரை கூட ஊதி குடிப்பாங்க. ஏன்னா ஒரு தடவை அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை யார் எந்த ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டாங்களோ அவங்க இன்னொரு விஷயத்தில் ஏமாற மாட்டாங்க, கவனமாக இருப்பாங்க. இன்னொருத்தர் அந்த விஷயத்தில் ஏமாற மாட்டாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்களை அதிகப்படுத்துங்க.
பாபா என்னெல்லாம் நமக்கு ஞானங்கள் கொடுக்குறாரோ அதை சிந்தனை பண்ணி அதனுடைய ஆழத்தில் போய் அதை நல்லா அனுபவம் பண்ணணும். அதே போல் ஒவ்வொரு குணங்கள், ஒவ்வொரு சக்திகள் எல்லாமே நம்ம அனுபவம் பண்ணி அனுபவங்களை நிறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அது அந்த டைமில் எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் அது எமர்ஜ் ஆகும், அது வேலை செய்யும். அது அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே அனுபவங்கள் தான் காரியத்தில் யூஸ் ஆகுது. அனுபவங்கள் தான் அங்கே தலையாய சக்தியாக அங்கே விளங்குது. அனுபவி ஆத்மாக்கள் பாபா சொல்கிறாங்க ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டாங்க. அசம்பவம் தோல்வி அடைவது, ஏமாறவும் மாட்டாங்க எங்கேயும். அதனால் அனுபவங்கிற ஃபவுண்டேஷனுங்க நம்ம ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படிங்கிறார் பாபா. இன்றைய வாணி ஃபுல்லாகவே பாபா அனுபவங்களுடைய அனுபவம் 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 பண்ணணும் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறாரு. சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் தான் அனுபவம் இருக்குது அப்படின்னா 50% அனுபவம் இருக்குது, 50% அனுபவம் இல்லை அப்படின்னா அப்போ அதில் ஏமாற்றம் அடையிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏமாந்துடுறாங்க. அதனால் அனுபவத்தினுடைய ஃபவுண்டேஷன் இப்போ 100% பக்காவாக இருந்தது அப்படின்னா அங்கு ஏமாற்றங்கள் நிகழ வாய்ப்பில்லை. அதனால் பாபா கேட்டார், அனுபவங்களுடைய ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, கச்சாவாக இருக்கா, ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கா, வீக்காக இருக்கா? எல்லோரும் என்ன பதில் சொன்னாங்க, இப்போ தான் வேக வச்சிட்ருக்கோம், பக்காவாகிட்டு இருக்குது, பழுக்க வச்சிட்ருக்கோம் அப்படின்னு. ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. சில விஷயத்தில் பக்காவாக இருக்குது அனுபவங்களுடைய அத்தாரிட்டி, சில விஷயங்களில் என்னதான் அனுபவம் பண்ணணும், சில விஷயங்களை இப்போ தான் அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், போயிட்டுருக்கு, கோயிங் ஆன். அதனால் அது கூட பக்கா ஆயிரும். பாபா சொல்கிறாங்க, யார் அனுபவசாலி ஆத்மாங்களோ அவங்க ஒரு பொழுதும் ஃபெயில் ஆக மாட்டாங்க. யார் ஃபெயில் ஆகலையோ அவங்க சூரியவம்சி ஆயிடுவாங்க. யாருடைய இந்த அனுபவங்கிற ஃபவுண்டேஷன் கச்சாவாக இருக்கோ, வீக்காக இருக்கோ, அவங்க அடிக்கடி தோல்வி அடைவாங்க, அடிக்கடி வெற்றி அடைவாங்க, மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். யார் ஃபெயில் ஆகிறாங்களோ அவங்க சந்திரவம்சி ஆவாங்க. அதனால் சூரியவம்சி ஆகணுமா சந்திரவம்சி ஆகணுமா நம்ம கையில் தான் இருக்குது. ரெண்டுமே ஆகணும். முதல்ல சூரியவம்சி, அப்புறம் தான் சந்திரவம்சி ஆகணும். எடுத்தோடனே சந்திரவம்சி ஆகும் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ அவசரம் யார் அனுபவமூர்த்தி ஆத்மாக்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிய வரும். அவங்க வந்து ஆடாமல் அசையாமல் இருப்பாங்க. அவங்க குழப்பத்தில் வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும், நம்மளை வந்து அப்படியே புரட்டி போட்டுரும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கு நிமித்தமாக மாறும். வந்து திடீர்னு ஒருத்தவங்க நம்ம போயிட்டுருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிட்டாங்க, தப்பாக கிண்டல் பண்ணிட்டாங்க, தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் நத்திங் நியூ அப்படிங்கிற ஞானத்தினுடைய ஒரு பாயிண்டில் நம்ம டீப்பில் போய் அதை அனுபவம் பண்ணலை, அப்புறம் சகிப்புத்தன்மையினுடைய சக்தி நமக்குள்ளே இல்லை, பொறுமைங்கிற குணம் நமக்குள்ளே இல்லை, நம்ம அதை அனுபவம் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம குழப்பத்தில் வந்துடுவோம். ட்ராமாவில் இதுவும் நன்மை, இதில் எதுவும் சூட்சும ரகசியம் இருக்குது. அதனால் அதில் இருக்க நல்லதை தேட முயற்சியுமே தவிர நம்ம அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியாக இருக்கும்போது அதனுடைய குழப்பத்தில் நம்மளும் குழம்பி போக மாட்டோம். ஒருவேளை அனுபவசாலியாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அந்த நேரத்தில்? நான் எதுவுமே சொல்லலை, ஆனால் இவர் என்னை பற்றி எப்படி சொல்லலாம்? நான் ஏதாவது சொல்லியிருந்தால் பரவாயில்ல, உலகத்தினர் மாதிரி பேசுவாங்க. நான் ஏதாவது ஒரு வம்புக்கு வந்தேன் அவங்கள்ட்ட, நான் சிவனேன்னு போயிட்டு இருந்தேன், எதுக்கு நீ எப்படி பேசலாம், ஏன் பேசின, என்ன தைரியம் உனக்கு, என்ன அதிகாரம் கொடுத்தாங்க, இப்படியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். நம்ம உலகத்தினர் மாதிரி. உலக நியாயம் இது. நான் உன் வம்புக்கு வரவே இல்லை, நீ ஏன் வம்புக்கு வந்த, இது உலக நியாயம். நமக்கு தெரியும் இது பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வம்பு அப்படின்னு. இல்லைன்னா டெஸ்ட் பேப்பர் ஞானத்தில் வந்த பிறகு அதை வந்து கர்ம கணக்குன்னு சொல்கிறத விட டெஸ்ட் பேப்பர், கொஸ்டின் பேப்பர். நமக்குள்ளே இருக்க குணங்கள், நமக்குள்ளே இருக்க சக்திகள், நமக்குள்ளே இருக்கிற அனுபவங்களுடைய செக் பண்ணுறதுக்கான ஒரு சோதனை தாள். அதனால் நம்ம அனுபவசாலியாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையும் கேள்வி எழுப்ப மாட்டோம். நம்மகிட்ட எல்லாத்துக்குமே ஆன்சர் தான் இருக்கும். கேள்வி ஒரே ஒரு கேள்வி இருக்கும். அது என்ன கேள்வி? நான் யார் அப்படிங்கிற கேள்வி தான் உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்குமே தவிர இவங்க யார், இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் வராது. அனுபவசாலியாக இருந்தோம் அப்படின்னா ஒரு செகண்டில் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடும். அதனால் நிறைய விஷயங்கள் வரும், நிறைய விஷயங்கள் வருது. திடீர்னு ஒரு வியாதி வந்துடும். நம்ம சும்மா இருந்தால் கூட திடீர்னு ஒரு வியாதி வந்து நிற்கும். இல்லைன்னா நம்மளுடைய நெருங்கிய உறவினருக்கு ஒரு வியாதி வந்துடும், இல்லை இது அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும், இல்லை இறந்துடுவாங்க யாராவது. எனக்குன்னு ஒரு உறவு இருந்தார், எனக்குன்னு ஒரு உறவு இருந்துச்சு, அவங்களும் போயிட்டாங்க அப்படிங்கிற போது அந்த நேரத்தில் கூட ஒரு குழப்பம் வரும். அப்புறம் நான் வந்து எந்த ஒரு தப்புமே செய்யலை, யாராவது வீண் பழி சுமத்துறாங்கன்னா
செய்யாத தப்பு செஞ்ச தப்புக்கு சொன்னால் கூட அது கூட கோவம் வரும். ஆனால் அது பரவாயில்ல. ஆனால் நான் செய்யவே இல்லை, ஆனால் இப்படி ஆயிடுச்சு, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? நான் தப்பே பண்ணல, ஆனால் என் பேர் பேப்பரில் வந்துச்சு, நியூஸ் பேப்பரில் போட்டாங்க பிரம்மா குமாரிகள் அப்படின்ட்டு. என்னால் முழு பிரம்மா குமாரிகள் பேர் கெட்டு போச்சு. ஆனால் அந்த ஒரு சீன் அங்கே நடக்கவே இல்லை, ஆனால் நடத்த மாதிரி போர்ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் ஷேக் ஆகாமல் இருக்க முடியுமா? அந்த நேரத்துலையும் இருக்கணும், அனுபவி ஆத்மாவாக ஆகணும் அப்படின்றார் பாபா. நத்திங் நியூ. பெரிய பெரிய போஸ்டிங் யாருக்கு வருமோ அவங்களுக்கு பெரிய பெரிய டெஸ்ட் பேப்பர் வரும். இதுதான் அந்த பெரிய டெஸ்ட் பேப்பர். ஒரு தடவை ஒரு பிரதருடைய ஃபோட்டோவோடு போட்டாங்க, ஒரு சிஸ்டரையும் போட்டு மாபெரும் வில்லனாக சித்தரிச்சிட்டாங்க நியூஸ் பேப்பரில். அப்போ பிகேஸே நிறைய பேர், பிகேஸே பாருங்கள், வாயில் வந்ததெல்லாம் பேசுவாங்க போல் பிகேஸ் கூட. இந்த மாதிரி அரைக்குறை பிகேஸ் இருக்காங்க. அதனால தான் பாப்பா மறுபடியும் இருக்காங்க, எல்லா குழந்தைங்களும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாட்டு இன்னும் நிறைய மெச்சூர்டாக வந்துருக்கு, அனுபவசாலியாக வந்துருக்கு. பிகேஸே நிறைய பேர் மூட நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க, பேப்பரில் போடுறதெல்லாம் நம்புகிறவங்களாக இருப்பாங்க. அவங்களே தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிகேஸே. ஆனால் அந்த சகோதரர் அந்த சகோதரி அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. ஈஸியாக எடுத்துக்கல, போராடி இருப்பாங்க. ஆனால் அது கடந்து வந்து இப்போ ஒரு உச்சாணி கொம்பில் உயர்ந்த நிலையில் இருக்காங்க அந்த சகோதரர். அவங்களுக்கு அந்த மிகப்பெரிய டெஸ்ட் பேப்பர் அது. உலகம் ஃபுல்லாக அந்த நியூஸ் பேப்பர் போயிடுச்சு, புக்கில் வந்துடுச்சு, ஒரு புத்தகத்தில் மேகசினில் வந்துடுச்சு. உலகத்தில் உள்ள எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் அந்த மிகப்பெரிய டெஸ்ட் பேப்பர் அவங்கள இப்போ மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. அப்படி பெரிய அலை வந்து அவங்கள தூக்கிட்டு போய் மேலே வச்சுட்டு அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்காங்க. இப்போ உயர்ந்த சேவைகள் செஞ்சிட்ருக்கிறாரு. அதனால் பெரிய பெரிய டெஸ்ட் பேப்பர் வருது அப்படின்னா அது உங்களை ரொம்ப உச்சாணிக்கு கொண்டு போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் பிரச்சனைகள் வரும்போது ஷேக் ஆகிறீங்க அப்படின்னா அனுபவசாலி ஆகலை அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே ஆசை தானே, பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் அப்படின்னா ஸ்தூல ரீதியாக இல்லை, மன ரீதியாக இருக்கணும், அப்படி தானே? நம்ம எவ்வளோ தான் பிரச்சனை, யார் தான் எத்தனை பேர் என்னை சுற்றி நின்று பேசினாலும், உலகமே எதிர்த்து நின்னாலும் தனியாக நின்று நான் ஜெயிப்பேன், தனியாக ஒன்றும் நடக்காதது மாதிரி என்னால் நடந்துக்க முடியணும், அந்த மாதிரி ஒரு யோகி, மகா யோகி, தபஸ்வி ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? அனுபவசாலி ஆகணும். பாபாவுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம அனுபவத்துக்கு உள்ளுக்குள்ளே நாடி நரம்பு ரத்தம் சதையிலெல்லாம் அந்த ஞானத்தினுடைய முழு உணர்வுகளையும் பூத்தணும். அது அப்போ ப்ராக்டிக்கலில் ஞாபகம் வரும். அதை அப்ளை பண்ணி கடைசியில் மிகப்பெரிய பிரச்சனைகளுடைய சூழ்நிலையில் அது எமர்ஜ் ஆகிற அளவு நமக்குள்ளே அதை அனுபவம் பண்ணணும். அப்போ தான் நம்ம உலகமே எதிர்த்தாலும் ஒற்றையாளன் என்று நம்ம சமாளிக்க முடியும். அந்த அளவு சக்தி மிக்கவர்களாக அனுபவத்தின் அத்தாரிட்டியாக மாறிடுவோம். இப்போ யாராவது சுகர் கசக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவோமா? நம்ப மாட்டோம். ஏன்னா நம்ம சுகரை சாப்பிட்ருக்கோம், சுகர் இன்றைக்கும் நமக்கு தெரியும். பாபாவை வந்து சொன்னால் கூட நம்ப மாட்டோம். இது என்னது? இது அனுபவத்தின் அத்தாரிட்டி. இதுதான். இதே போல் ஒவ்வொரு விஷயத்துலையும் அனுபவம் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம யாரையும் வெற்றி அடையாத ஒரு மாவீரனாக நம்ம ஆயிடுவோம். அதுதான் மகாவீரனாக மாறிடுவோம். மகாவீராத்மா ஆஞ்சநேயர் அனுமானாக காட்டியிருக்காங்க, அது நம்ம தான். அதனால் ரெண்டாவது ஃபரிஸ்தா அவனுடைய நிலைன்னா அனுபவசாலி ஆகிறது. அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. அதனால் பாபா சொல்கிறாங்க, அனுபவங்களில் கூட புதுமைத்தன்மையை கொண்டு வாங்க, புது புது அனுபவம் பண்ணுங்கள். ஒரே அனுபவம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது கூட போர் அடிச்சிடும். இட்லி கூட சட்னி சாப்பிட்ருப்பீங்க, இட்லி கூட சாம்பார் சாப்பிட்ருப்பீங்க, சட்னி சாம்பாரே சேர்ந்து சாப்பிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி புது புது அனுபவம் பண்ணுங்கள். அடுத்தது மூணாவது ஃபரிஸ்தா சேமிப்பு கணக்குகளால் நிறைந்த ஆத்மா. யார் சேமிப்பு கணக்கு யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஃபரிஸ்தா. உண்மை தானே? ஃபரிஸ்தா அப்படின்னா கொடுக்குறவங்க. சரி, யார் கொடுக்க முடியும்? இருந்தால் தானே கொடுக்க முடியும், இல்லாத எப்படி கொடுக்க முடியும்? அதனால் எவ்வளோகளோ யார்கிட்ட நிறைஞ்சிருக்குதோ அவங்க தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் 4 விதமான சேமிப்பு கணக்கை பாபா பார்த்தார். உடல், மனம், புத்தி மற்றும் சம்பந்தம், தொடர்பு. யாருக்கு இந்த 4 கஜானாக்கள் நிறைந்திருக்கிறதோ அவங்க, யார் இந்த எல்லா கஜானாக்களையும் தனக்குள்ளே நிறைச்ச ஃபரிஸ்தாவாக யார் இருக்காங்களோ அவங்க அரைக்கல்பத்துக்கு நிறைஞ்சிருப்பாங்க. அது கன்ஃபார்ம். அது மட்டும் இல்லை, துவாபர யுகத்தில் பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுடைய ஜடமூர்த்தியின் மூலமாக பக்தி மார்க்கத்தில் மற்றவங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். சங்கம யுகத்தில் மனதினுடைய கஜானாவை நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? பாபா சொன்னாங்க, இப்போ இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ உள் உணர்வின் மூலமாக, மனதின் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ சக்திகள், குணங்கள், சகாஸ் கொடுக்குறீங்களோ, அது சக்திகள் தானமாக கொடுக்குறீங்களோ,
அப்போ அரை கல்பம் நீங்கள் அந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தானம் கொடுக்க மாட்டீங்க, தானம் கொடுக்க அவசியமே இருக்காது. அரை கல்பம் நீங்கள் மனுஷா சேவையே பண்ண வேண்டாம். அப்புறம் அரை கல்பத்துக்கு பிறகு பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உங்களுடைய மூர்த்திகள் மூலமாக அரை கல்பம் துவாபர கலியுகத்தில் உங்களுடைய பக்தர்களுக்கு, உங்களை நாடி வருபவர்களுக்கு அந்த சிலையின் மூலமாக சகாஸ் சக்திகள் குணங்கள் கிடைக்கும் தானாகவே. இதில் வந்து சங்கமயுகத்தில் ஃபரிஸ்தா ரூபத்திலேருந்து எவ்வளோக்குள்ள நீங்கள் சகாஸ் கொடுத்தீங்களோ அது அங்கே சகாஸ் கொடுக்குற அந்த ரூபத்தில் வந்து நிற்கும் உங்களுடைய மூர்த்தி மூலமாக. சிலருக்கு சாந்தி வேணும், அவங்களுக்கு சாந்தியினுடைய அனுபவம் ஏற்படும். சிலருக்கு குஷியினுடைய வேணும், அவங்களுக்கு குஷியினுடைய அனுபவம் ஏற்படும். அதில் யாரெல்லாம் உங்களுடைய ஜட மூர்த்திக்கு முன்னாடி வருவாங்களோ அவங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். அடுத்தது உடல் மூலமாக நீங்கள் சேவை பண்ணீங்க அப்படின்னா அரைக்கல்பத்துக்கு நீங்கள் ஆரோக்கியமானவர்களாக ஆயிடுவீங்க. கஞ்சன் காயா அப்படிங்கிறார்ல, தங்கம் போன்ற உடல், வஜ்ரம் ஆயிரம் உடல். இது புத்தியின் மூலமாக நம்ம சேவை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய புத்தி அந்தளவு ஷார்ப்பாயிரும். நமக்கு அடுத்தது யார்கிட்டையும் நம்ம அட்வைஸ் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் சம்பந்தம் தொடர்பின் மூலமாக, அடுத்தது பாபா 4வது விஷயம் சொல்கிறாரு, சம்பந்தம் தொடர்பில் வரும்போது யாருக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் மூலமாக யாருக்கெல்லாம் சகாஸ் கிடைச்சதோ அது வந்து சத்தியுகம் திரேதாயுகத்தில் உங்களுடைய சம்பந்தத்தில் எல்லாருமே நல்ல சம்பந்தம் இருக்கும். ஆனால் துவாபர கலியுகத்தில் உங்களுடைய மூர்த்திக்கு முன்னாடி யாரெல்லாம் வருவாங்களோ அவங்களுக்கு நல்ல ஃபீலிங்ஸ் கிடைக்கும், என்னுடையவர் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் கிடைக்கும். ஒரு பாட்டு இருக்குல்ல, தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா அப்படின்ட்டு. நீங்கள் தான் துணை அப்படின்ட்டு வருவாங்க உங்கள் முன்னாடி, கோயிலில் உங்கள் சிலைக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நேரில் வந்தால் என்ன ஆகும்? கண் திறந்து பாரம்மான்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? யோசித்து பார்க்கணும். மம்மா வந்து அப்படி தான், மம்மா வந்து சரீரம் விட்ட பிறகு 13 நாள் போக வச்சாங்கள, அதில் ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா பாபா வந்து மம்மா வந்து, வா குழந்தை, பாதி பக்தர்கள் உனக்கு, உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ பாதி பக்தர்கள் உனக்கு, பாதி பக்தர்கள் எனக்கு, வா உன்னுடைய பக்தர்களை மீட் பண்ண வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போவார். ஒரு மிக நல்ல ஒரு பக்தர், காளி பக்தராக இருப்பார், ஜெகதம்பா பக்தர். அவர் வந்து ஜெகதம்பா தரிசனம் கொடுன்னு கேட்டே இருப்பார். அப்போ மம்மா கிட்ட சொல்லுவார், மம்மா போங்க தரிசனம் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க தரிசனம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது கேட்பார், பாபா என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ மம்மா சொல்லுவாங்க, பாபா நான் அவருக்கு முன்னாடி போனேன், ஆனால் அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏன்னா அவர் வணங்கிட்டு இருந்தது ஒரு மூர்த்தி வேறு, நான் வேறு சாதாரண ஒரு ஒயிட் ரூபத்தில் ஒயிட் கலரில் போனேன். முதல்ல கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அப்புறம் என்னுடைய சக்தியை பார்த்தாரு, அவர் விழிச்சுக்கிட்டார், ஓ ஜெகதம்பா வந்திருக்காங்க. அப்புறமா வந்து காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அப்புறம் புலங்காகீதம் அடைஞ்சிட்டார். அந்த மாதிரி சாட்சாத்காரம் நான் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரி இப்போ நம்ம முன்னாடி நம்மளுடைய பக்தர்கள் வந்து சாட்சாத்காரம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா என்ன ஆகும்? அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்களா இல்லை குஷி ஆவாங்களா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அச்சா, ஓம் சாந்தி. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாபதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு,
பாதையில் நடப்பவர் யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர் அவர்தான் ஃபரிஸ்தா அவர்தான் ஃபரிஸ்தா